புலச்சினா யாரு? பறச்சி. பறச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா, ரவுக்க போட்டா துணி விலை ஏறாதா என்று கேட்டவர் யார்? ஐயா ஈவேரா அவர்கள். அந்த காலகட்டத்திலே படித்து கோட் சூட் போட்டவன் யார்? நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா. நம்முடைய பாட்டி மாராப்பு சேலை போடக்கூடாது என்று மார்பை காட்டிக் கொண்டுதான் இருக்க வேண்டும், தோல் சேலை போடக்கூடாது என்ற நிலை இருக்கிற போது அந்த தோல் சேலை மாராப்பு சேலை போட வேண்டும் என்பதற்காக போராடி உயிர் நீத்த நமது முன்னவர்கள். நீ ஜாக்கெட், நீ ஜம்பர் போட்டால் துணிவரை ஏறிவிடும் என்று சொன்னவன் பெரியாரா? நம் பாட்டிக்கும் நம் பெரியத்தா சின்னத்தாவுக்கும் மாராப்பு சேலை போடுகிற உரிமையை போராடி பெற்றுக் கொடுத்த நமது முன்னவர்கள் பெரியாரா என்பதை அறிவு சமூகம் எண்ணி பார்க்கணும். என்ன சமூக சீர்திருத்தம்? ஈவேரா செஞ்சது, ஐயா செஞ்ச என்ன சமூக சீர்திருத்தம்? கோயிலுக்குள் நுழைய கூடாது, தீட்டு என்றான். வெளியே வந்தான் ஒருவன், கோயிலே தீட்டு என்றான். பட்டையை இப்படி போடக்கூடாதா, நீ தீட்டு என்றான். இப்படி போட, படுக்க வைத்து போடாத, நிமித்து போடு என்றான். முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டாதே, நீ இழிமகன் என்றான். அந்த துணியை கட்டிடா தலையிலே என்று தலைப்பாகையாக கட்டினான். இறைவன் என்று எவனும் இல்லை, நீதான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உன்னையே வழிபடுகின்றான்.